சதுசேயர்கள் பரிசேயர்கள் இருவரும் இரண்டு பிரிவாக பிரிந்து போவதை பார்க்கிறோம். ரெண்டு பிரிவா பிரிஞ்சு போயிடுறாங்க. பவுலடிகளாரை பற்றி இந்த இடத்தில் விசாரணைக்கு அவர்கள் வருகிற போது வானதூதர்களை பற்றியும் உயிர்த்தெழுதலை பற்றியும் ஆவியை பற்றியும் அவர்களுக்குள் ஒரு விதமான கலந்தாலோசனை நடக்கிறது. இந்த கலந்தாலோசனையினால் கருத்து வேறுபாடுகள், கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டு பரிசேயர்கள் ஒரு பிரிவினராகவும் சதுசேயர்கள் வேறொரு பிரிவினராகவும் பிரிந்து போகிறார்கள். எப்படி இந்த பிரிவு வருகிறது என்றால், சதுசேயர்களுக்கு வானதூதர்கள், உயிர்த்தெழுதல், ஆவி இவற்றை பற்றிய நம்பிக்கை கிடையாது. ஆனால் பரிசேயர்களுக்கு வானதூதர்கள், உயிர்த்தெழுதல், ஆவியை பற்றிய நம்பிக்கை உண்டு. இதனால ரெண்டு பேருமே பிரிஞ்சு போயிடுறாங்க. அன்பிற்குரியவர்களே, அந்த இரவு பொழுதினில கூட பவுலடியார் ஒரு ஆபத்தில் இருக்கும்போது, தீமையில் இருக்கும், ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது, வேதனையில் இருக்கும்போது ஆண்டவர் அவருக்கு தோன்றி, துணிவோடு இரும், எருசலேமில் என்னை பற்றி சான்று பகர்ந்தது போல நீ ரோமையிலும் சான்று பகர வேண்டும். இதோட உன் வாழ்க்கை முடிஞ்சிடல, உன் பணி நிறைவடையல, இன்னும் நான் உன்னை சாட்சியா மாற்றுவேன், நீ இன்னும் எனக்கு சான்று பகர வேண்டி இருக்கிறது. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, பவுலடியாரை போல நாம ஒரு சாட்சியா அந்த உலகத்தில் வாழறோமா? சிந்திக்கணும். பவுலடியாரை போல இயேசுவுக்கு சான்று பகரக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? எப்படி நாம் இருக்க முடியும்? நம்ம ஒற்றுமையினால தான், ஒருவர் மற்றவரை அன்பு செய்வதனால தான், ஒருவர் மற்றவரை மன்னிப்பதனால தான், ஒருவர் மற்றவருக்கு இரக்கம் காட்டுவதனால தான், ஒருவர் மற்றவருக்கு நாம் உதவி செய்வதன் வழியாகத்தான் இறை திருவுளத்தை, சித்தத்தை நாம் வெளிப்படுத்த முடியும், நம் வாழ்வில் உணர முடியும். அதற்கான வரம் வேண்டி இந்த திருப்பலியில ஜெபிப்போம். ஆமென்.